கதிர் ஆனந்த் அவர் வீட்டில் அவர் காலேஜில் போய் இன்றைக்கும் போய் ரைடு அடிச்சிட்டாங்க. இவங்க இடி முதல் ரைடு அடித்த உடனே ஓடினார் இங்கேருந்து துரைமுருகன். டெல்லியில் போய் காலில் விழுந்தார். காலில் விழுந்துட்டு இங்கே வராரு. அடுத்த அதிர்ச்சி, டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரைடு அடிச்சாங்க. அப்போ அவர் டெல்லியில் போய் பார்த்தது சரியான ஆளை பார்க்கல. இவர் போய் நிர்மலா சீதாராமன் தான் பார்த்துட்டு வந்திருப்பார். ஏன்னா திமுக பூரா அந்த தான் பண்ணுறது, ஸ்டாலின் அப்படி தான். அங்கே கனிமொழி பார்த்திங்கன்னா ரொம்ப கத்துவார் பார்லிமெண்ட்டில். அவர் அங்கே நேராக பார்லிமெண்ட்டில் வெளியில் பார்த்துட்டானா மேம் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுவார். அப்ளிகேஷன் எல்லாம் அங்கே போவார். ஆனால் இந்த கேமராவில் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா குதிப்பார். அது மாதிரி இவர் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தாரா இங்கே அடிக்கணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் கையில் ஈடி இல்லை. ஈடி யார் கையில் இருக்குது? அமித்ஷா கையில் இருக்குது. இவர் ஆள் தெரியாமல் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்த உடனே அவங்க பார்த்தாங்க, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு போகிறாங்கன்னா அமித்ஷா அடுத்த ரைடு அடின்ட்டார். அடுத்த ரைடு வந்து பார்த்துட்டாங்க. அதனால் துரைமுருகனுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் வேறு. இதுக்கு அமைச்சர் வந்து அமித்ஷா. நீங்கள் அமித்ஷாவை பிடிக்கணும்னா கனிமொழியை பிடிக்கணும். கனிமொழியை போய் பாருங்கள். உங்கள் ஊருக்கு தான் சொல்கிறேன், துரைமுருகனுக்கு. ஆனால் கனிமொழி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா கனிமொழி அண்ணன் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த ஆளுக்கு உதவி செய்யாத. அந்த ஆள் ஒரு அளவும் இப்போ கொள்ளையை அடிச்சுட்டு நமக்கு பங்கே கொடுக்காம எல்லாத்தையும் அந்த ஆளையும் வச்சுக்கிறாரு. நான் தான் போட்டு கொடுத்து அவர் மாட்டை வச்சேன். இப்போ டெல்லிக்கு போனார், நடக்கலை. நீ எதுவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடாத நம்ம. அதனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. அண்ணனும் தங்கச்சியும் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பாங்க. நீங்கள் கொள்ளையடிக்கிற பணத்தில் ஒரு 20% ஆச்சும் கொடுத்துருக்கணும். ஸ்டாலின் என்ன கேட்குறாரு? கொள்ளையடிச்சுக்க, ஆனால் கட்சிக்கு ஒரு 20% 25% கொடு, எங்கள் குடும்பத்துக்கு 25% கொடு, மீதி 50% எடுத்துக்க. அப்படி தானே மற்ற மந்திரிங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டுக்கிட்ட நான் கருணாநிதி கூட இருந்தவன், நான் அவர் ரைட் ஹேண்டு, என்கிட்ட கமிஷனுக்காக நடிச்சிங்கன்னா அதுதான் அது மாட்டி விட்டார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரான். நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டாரான். அதனால தான் பாவம் டெல்லிக்கு எதுக்கும் ஓடுறாரு. பயனளிக்கிறார். மறுநாளே அடுத்த ரைடு அடித்தான். அதனால் நீ எப்போ உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டி காலையில் வாக்கிங் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. செந்தில் பாலாஜி அது பண்ண மாதிரி அந்த இதோட டிஷர்ட்டோடு வந்து வீட்டில் வந்து கைது பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியே கைது பண்ணால் கூட செந்தில் பாலாஜி மாதிரி அங்கேயே சிறுநீர் போயிடாதீங்க. நீங்கள் அதை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. அங்கேயே சிறுநீர் இது பண்ணி இவங்க எல்லாம் பார்த்து கிட்டக்கே போக முடியாத அளவுக்கு எல்லாம் நாடே சிரிச்சு போச்சு. அதனால் ஒரு வேளை கைது பண்ணாலும் கொஞ்சம் அடக்கமாக இது பண்ணி அவங்களுக்கு ஒத்துழையுங்கள். செஞ்ச பாவத்துக்காக உங்களுக்கு கிடைக்கும் தண்டனையை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது அடுத்த செய்தி. ஈரோடு கிழக்குக்கு தேர்தல் வந்துருச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரா? இன்னும் ஒரு வருஷம் 3 மாதம்தான் இருக்குது. காங்கிரஸ்காரன் நிற்பான், செலவும் பண்ண மாட்டான். போன தடவை 500 கோடி செலவு பண்ணோம், ஈவிகே செலவு. இப்போ ஒரு 500 கோடி கையிலேருந்து ஏன் கொடுக்கணும்? அதனால் நம்ம செலவு பண்ணாமல் காங்கிரஸையே விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. எடப்பாடி பார்த்தார், போன தடவை தான் அவ்வளவு செலவு பண்ணோம், தோற்று போனோம். அதனால் இந்த தடவை நம்ம நிற்கவே வேணான்ட்டு, எப்பா நான் நிற்கலப்பா அப்படின்ட்டு. இடைத்தேர்தலுப்பா, அவங்கக்கிட்ட பணத்தெல்லாம் நம்மளால் இப்போ சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு. விஜய் என்ன சொல்லிட்டாரு? வேணாம், இடைத்தேர்தலாம் நிற்க முடியாது, நிறையா செலவு பண்ணணும், நான் தோற்று தான் போவேன், அதனால் நான் மெயின் எலெக்ஷன் பார்த்துக்கிறேன், நானும் நிற்க மாட்டேன்ட்டு. ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நிற்க போகிறோம், ஏன்னா ஸ்டாலின் அதிகம் செலவு பண்ண மாட்டார் அப்படின்ட்டு தைரியத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். சீமானு சொல்லிட்டார், நான் நிற்க போகிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். ஆனால் சீமானுக்கும் பிஜேபிக்கும் சொல்லி நீங்கள் நில்லுங்க, அப்போ தான் திமுக ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுப்பான், அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அதனால் நீங்கள் நில்லுங்க, யாராச்சும் நில்லுங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் ஸ்டாலினை வந்து கொள்ளையடித்த பணத்தெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதற்காவது பாஜகவும் சீமானும் இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். யாரை கேண்டிடேட்டாக போடுறது? சொல்ல பிறந்தவர் சொல்லிட்டார், அதுக்கு மீட்டிங் போட போகிறாங்க. என்ன மீட்டிங்? அங்கேருந்து வரும், சோனியா காந்திகிட்டேருந்து இவங்க தான் கேண்டிடேட்டு, நீங்கள் மீட்டிங் போட்டு என்ன தெரியணுமோ இவர் தான் முடிவு பண்ண போகிற மாதிரி மீட்டிங் போடும். அங்கேருந்து வரும்,
இந்த தடவை ஈவிகே இளங்கோவன் பையனை கொடுக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் யாருமே அவங்க வீட்டிலே வேணான்னு இருக்காங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு எதுக்கு போயிட்டு, இன்னும் ஒரு பையன் இருக்கான், இருந்தாலும் வேணாம் அப்படின்னு இருக்காங்க.